போன 5 ஆண்டுல 3 மினிஸ்டர்ஸ் உண்மையாவே அவங்களோட இத ப்ரூவ் பண்ணி ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து திருப்பி போறாரு. ஃபர்ஸ்ட்டு நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மாசம் உள்ள இருந்தாரு. ஆனா, அவர் மேல வந்து உண்மையாவே தவறு இருக்குங்கிறது வந்து மக்களுக்கும் தெரியும், எல்லா மீடியாவுக்கு தெரியும், திமுக ஆளுங்களுக்கும் தெரியும். அதனால அது 1. 2வது நம்ம பொன்முடி. நல்லா அவரு அவரு ஒரு லெக்சரரா இருந்துட்டு இருந்தாரு. எங்கேயோ புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு நல்ல கல்லூரியில. அவர கொண்டு வந்து அரசியல்ல இறக்கி விட்டு, அவர் இப்ப வந்து ஊழல்ன்ட்டு இது பண்ணி, அவர் குழந்தைகள எல்லாம் நாசமா பண்ணிட்டாரு. அவருடைய அவரோட ஊழல் கதைகள். 3வது நம்ம இப்ப புதுசா வந்த கே.என். நேரு. ஸோ இவங்க 3 பேருமே போதும். திமுகவ வீட்டுக்கு அனுப்புறது. ஊழல் கம்ப்ளீட்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால வந்து இவங்க 3 பேர்னாலேயே நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம பெரியசாமி, சேகர் பாபு, ஏவா வேலு இந்த மாதிரி பலரை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். எந்தெந்த மினிஸ்டரோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க மேல ஊழல் இருக்கு. இவங்க எல்லாம் ஊழல் பண்ணனால தான் திமுக வந்து கட்டாயம் வந்து பொட்டிகள் வீட்டுக்கு போக வேண்டியதான். 5 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ குட் பை ஸ்டாலின், வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.